ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஓணம் பண்டிகைக்கு கேரளா மக்களின் பாரம்பரியமான ஸ்வீட்டான அடப்பிரதமன். நம்ம ரெடிமேடாக வாங்காமல் வீட்லேயே அடை செஞ்சு அதை நம்ம இப்போ அடப்பிரதமன் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிடுவோம். அதாவது தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சா நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அடப்பிரதமன் செய்யும்போது ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கணும். அப்போத்தே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு இப்போ பிளேட்டுகளில் கொஞ்சம் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ தடவிக்கிறணும். நான் இன்றைக்கி நெய் தேங்காய் தடவியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் தடவிக்கலாம். இப்போ ஒரு 3/4 கரண்டி மாவு எடுத்து அந்த பிளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி நம்ம அழைச்சி விடணும். பாருங்கள், இப்படி செஞ்சாவே போதுங்க. இதை நம்ம இப்போ இட்லி செட்டில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துருங்க. அது வேகுலையும் நம்ம வேறு பிளேட்டுகளில் இதே மாதிரி நெய் தடவி பாருங்கள், இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். அப்போத்தான் அது வெந்ததுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா முக்கா கரண்டி தாங்க ஊற்றுறேன், ஃபுல்லாக ஊற்றலை. தடிமனாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கணும். இந்த அடப்பிரதமன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா பிளேட்லேயும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வெந்தாச்சு. எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வரணும். அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது பீஸ் நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம், ரொம்ப குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். நான் ஒரு நார்மலான ஒரு பீஸாக தேங்காய் போடுறேன். கட் பண்ண பின்னாடி நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு பெருசாக போடனாலும் இங்கே பெருசாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க நான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லேசாக இருக்குது பாருங்க, தகடு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது. இப்போ இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அடப்பிரதமன் செய்கிறதுக்கு ரெடிமேட்லேயே விற்கிதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பாகு பதம் தேவையில்லை, அந்த வெல்லம் கரைஞ்சால் நமக்கு போதுமானது. அதனால் நம்ம சிம்மில் வச்சே கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதை ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். கடையில் ரெடிமேடாக விற்கிறத வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் அதை விட நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது நம்ம வீட்டிலையே செஞ்சு அடப்பிரதமன் சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு மேற்கொண்டு நமக்கு தேவையான தண்ணி, நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால், ஒரு தேங்காயில் பாதி எடுத்து இது 2ஆம் பாலுங்க, அதை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அது நல்லா சூடேறி கொதிக்கிற போது இந்த இதை நம்ம எடுத்து அதில் போட்டுறணும். ரொம்பையும் கொதிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், நீங்கள் அது சூடாகி கொதிக்கும் போதே இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தகடு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது. நம்ம ரெடிமேட்டில் வாங்குறது இப்படி இருக்காதுங்க, டேஸ்ட்டு கொடுக்காது. இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நம்ம கைப்பக்குவமாக செஞ்சு அப்பைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது மாதிரி வராதுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஏலக்காய் தூள் 1 ஸ்பூனுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அடப்பிரதமன் ரெடி ஆயிரும். நல்லா கொதித்து
வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் வத்திருச்சு. அப்போதை விட இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி வந்து வத்திருச்சு. கேரளாவில் எந்த விசேஷம்னாலும் இந்த அடப்பிரதமன் இருக்குங்க. அந்த அளவுக்கு அங்கே இந்த அடப்பிரதமன் வந்து பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கொதிச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கொல கொலன்னு வரணும். அந்த அளவுக்கு பாருங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து 2வது பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். இப்போ வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேணாங்க. நல்லா தளன்னு கொதிக்கவும் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து கெட்டியாக போயிடும். இப்போ நல்லா வேகட்டும். இது வந்து சில்வர் சட்டிங்காட்டி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தாத்த, இல்லாட்டி அடியில் வந்து பிடிச்சிருங்க. பாருங்கள், இப்போ நல்லா தளன்னு கொதிக்குது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாங்க. இது வந்து இன்னைக்கு கெட்டியாக போயிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நம்ம வறுத்து அந்த பாயசத்தோடு நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திராட்சையை போட்டுடலாம். போட்டுட்டு அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம அடப்பிரதமனில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடப்பிரதமன்னா தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போடுவாங்க. இப்போ நம்மளும் சின்ன சின்ன பல்லாக தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காயை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா செவக்கணும். செவந்து வந்தாத்தே இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா தேங்காய் வாசத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அடப்பிரதமன் எவ்வளோ தூரத்துக்கு கெட்டியாக இருக்குன்னு. கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாயிரும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோங்க. பார்க்கும்போதே சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மாற்றியாச்சு. கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடப்பிரதமன் கம இருக்கு. அவ்வளோதேங்க, நம்மளோட அடப்பிரதமன் கேரளத்து ஸ்டைலில் ஓணம் பண்டிகைக்கு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.